ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் மேடி ஹியர். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். எல்லோரும் நல்லா இருக்கணுங்க. இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம்னா சீதப்பால்னு ஒரு இடத்துக்காங்க. பசங்க எல்லோரும் குளிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். சரி வாங்க, நான் போக கண்டினியூ பண்ணுறேன். நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லைங்க, ஒரு அண்ணன் வீட்டில் வந்து தான் தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோவில் வந்துட்டு அங்கே தாங்க தங்கியிருக்கோம். அண்ணன் வீடு எங்கே இருக்குன்னா அழகிய மண்டபத்துலேருந்து உள்ளே வரணுங்க. ஆனால் இந்த ஊர் பேர்லாம் எனக்கு சரியாக தெரில. இந்த வழி ஃபுல்லாகவே அல்டிமேட்டாக இருக்குங்க. எல்லாமே மரம், பக்கத்தில் வாய்க்கால் ஓடுது பார்த்தீங்களா, தண்ணி தான். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. பசங்க வேற முன்னாடி போயிட்டாங்க. எனக்கு ஒரு கால் வந்துச்சுன்னா அதனால தான் லேட் ஆயிடுச்சுங்க. அவங்கள போய் பிடிக்கணும். அவங்களுக்கு தான் வழி தெரியும், எனக்கு வழியே தெரியாது. இங்கே அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் போக முடியும். அண்ணன் எங்கே போனார்னே தெரில. நாகர்கோவில் அழகுக்கு சொல்கிறக்கு வார்த்தையே இல்லைங்க, அந்தளவுக்கு பிடிக்குங்க. இங்கே நான் ஒரு 3 டைம் 4 டைம் போல் வந்திருப்பேங்க. எதுக்காக ஃபஸ்ட் டைம் வந்தேன்னா, இங்கே நம்ம பைக்கை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருந்தோம். ஏன்டா அவ்வளோ இடம் இருக்குது, அங்கெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணலையா அப்படின்னு கேட்டால், கோயம்புத்தூரில் நான் கேட்டேன், எல்லா இடத்துலையும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஒழுங்காக யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. நமக்கெல்லாம் யாராவது ரெஸ்பான்ஸ் கொடுத்தாதாங்க நமக்கெல்லாம் பேசவே தோணும். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னு கேளுங்களேன். இப்போது நான் ஒரு கடைக்கு கால் பண்ணி கேட்குறேன், கடை பேர்லாம் சொல்ல விரும்பலைங்க. இதெல்லாம் பண்ண மாட்டேன் தம்பி, நீ ஏன் ஃபோன் ஓயாமல் அடிச்சுட்டே இருக்க அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் இத்தனைக்கு 2 டைம் தாங்க கால் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது, நான் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் கூட தெரில. அவங்களாம் கடை வச்சுருக்காங்க, என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் தாங்க நான் இங்கே வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன். கேட்டதுக்கு அந்த ப்ரோ என்ன சொன்னார்னா, வா ப்ரோ பண்ணிக்கலாம், ஆனால் இதே மாதிரியே பண்ணிக்கலாமாண்ணா அப்படின்னு கேட்டேன். நீ வா ப்ரோ, எல்லாமே பண்ணிக்கலாம், என்னென்ன ஆல்ட்ரேஷன் சொல்லு, எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைண்டாக பேசினார். எப்போ ப்ரோ வருவேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆம்புலன்ஸ் போதுங்க. உங்களுக்கு பெரிய அடியாக இருக்கக்கூடாது. ரெண்டு ஆம்புலன்ஸ் போதுங்க. இது சும்மா தான் போதுன்னு நினைக்கிறேன். உள்ளே யார் இருந்தாலும் அவங்க பொழைச்சிடணுங்க. ப்ரே பண்ணிப்போம். நான் சொன்னேன்லங்க, அவங்க வந்து இப்படி சொன்னாங்கன்னு கைண்டாக பேசுவாங்க. எப்படின்னா இதுதான் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா வச்சுக்கோங்களேன், எப்படி கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி தாங்க பேசணும். நம்ம பேச்சில் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அதுக்கப்புறம் தான் நம்ம தொழிலில் இருக்குங்க. நம்ம எந்த மாதிரி வேலை பண்ணி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் தான் அதெல்லாம். நம்ம எப்படி கஸ்டமரை நடத்துகிறோமோ அந்த மாதிரி தாங்க கஸ்டமரும் நம்மள்கிட்ட பேசுவாங்க. இப்போது அவங்க கேட்ட காசை நம்ம கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். அவங்க பேசி இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும், இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அவங்க கேட்காத போதே அப்படியே அதே காசை நம்ம கொடுத்துருவோங்க. அந்த மாதிரி தாங்க இருக்கும். பைக் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக எவ்வளோ தூரம் வந்திருந்தோம். அதனால தான் இங்கே வந்தோன்னே இந்த ஊரை ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. எப்படின்னா இங்கே இல்லாதே இல்லை, இயற்கை தாங்க ஃபுல்லாகவே. இயற்கைனா சொல்ல வேணுமாங்க, அடிக்ட்டுங்க ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மரமாக இருக்கும். இப்போ மாமரம்லாம் இருக்கு இல்லைங்க, மாமரம்லாம் சும்மாவே இந்த வாய்க்கால் ஓரத்தில் இருக்கும். அதில் மாங்காய் அவ்வளோ மாங்காய் இருக்குங்க. சும்மா சாதாரணமாக போய் நம்ம பிச்சு சாப்பிட்லாங்க. ரோடும் இதே மாதிரி தான் அல்டிமேட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது இளையராஜா சாங் தாங்க ஞாபகம் வருது. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன என்னமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா. எதுவும் சொல்லாமலே பூவெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாம. எனக்கு அந்த அளவுக்குலாம் பாட தெரியாது, ஏதோ பாடியிருக்கேங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் சாங்கை போட்டு விட்டுறேங்க. நல்லா இப்போ அந்த வழியெல்லாம் பாருங்கள்,
பயங்கரமாக இருக்குது. அப்படியே இதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே ஸ்டன் ஆயிடுறோங்க. எதுவுமே பேசவே தோண மாட்டேங்குது, அந்தளவுக்கு இருக்குது. இதோ இந்த மலைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டாருங்க அண்ணன் திடீர்னு. என்னண்ணா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இல்லைடா சும்மா சொன்னடா அப்படின்னு சொல்லிட்டாரு. இதோ இங்கே பக்கம் தாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஆஃப் ரோடெலாம் வந்துருச்சு. தண்ணி பாருங்க, பச்சை பசேர்னு இருக்கு. வழியெல்லாம் அல்டிமேட்டுங்க. என்னப்பா தவளை மாதிரி போற? தாவுல தாவு. முதல்ல வந்து தப்பு நில்லு. இதுக்கு அங்க போ. அதான் சொல்றேன், நிக்க முடியாதுன்னு. அதுக்கு தான் சொன்னேன். ஒண்ணு இல்லடா, எங்க ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதுதான் லாரி. இவ்வளவுதான் குருநாதா. இங்க வா, இங்க வா, இங்க வர. நிக்கிற மரா இழுக்கலடா. குதிக்க போறியா? இரு, வரட்டும் வரட்டும் வரட்டும். வா 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 வா. தவளை போறியா? அங்க இருந்து குதிக்கிறதுக்கு எதுக்கு? கையில தானே குதிப்பான். இங்க இருந்து குதிக்கிட்டா ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மரம் தமிழே. என்ன பண்ணீங்க? இல்ல கேக்குறேன். குதிச்சீங்களா நீங்க? அதுக்கப்புறம் எனக்கு குதிக்கிற, ஒழுங்கா குதிக்க வேண்டியதான். வாடி வாடி. இப்ப எங்க போறோம்னா நடந்து போறோம். நடந்து போடா. பாம்புக்கே தராதே. மனுஷன் அது கேமரா தெரியும்ல. தெரியும். நீ படம் எடுப்பா, அது ஒன்ன படம் எடுப்பா. அவ்வளவுதான். பாம்பு வந்து எல்லாம் உள்ள முங்கிருங்க. ஏழைக்கு இது மறந்து போகுது. இவ்வளவுதாங்க தண்ணி ஆழமே. ஸ்னேக் வருது. நம்ம ஏறுற இடம் வந்துருச்சு. ஆளை வந்துகிட்டே இருக்கு, பார்த்துக்கலாம். ஆளை இருக்கு, பார்த்துக்கலாம். கேவலா விட்டாரா கைப்புள்ள.
இந்த அழகான இடத்த விட்டு பிரியறதுக்கு நேரம் வந்துருச்சுங்க. இவ்வளோ நேரம் இங்கே தாங்க குளிச்சுட்டு இருந்தோம். செம அல்ட்ராசிட்டியாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பசங்க நிறைய பேர் இருந்துருந்தால் கரெக்டாக இருந்திருக்குங்க. பசங்க இருக்காங்க, அவங்களாம் காலேஜ் போயிட்டாங்க. அண்ணன் ரூம்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலேயே வந்துருச்சு. அதனால் சொல்லிட்டு ஈவினிங் வந்துனோம்னா லேட் ஆயிரும். பசங்களாம் எப்படி இருந்தாலும் ஒரு 5 மணிக்கு மேலே தாங்க வருவாங்க. அப்போ வந்து இருட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலேயே வந்துட்டோம். பக்கத்தில் நிறைய இடம் இருக்குங்க, அங்கெல்லாம் ஏன் போகலன்னா நான் கேட்டேன். பக்கத்தில் உள்ளதெல்லாம் வேணாண்ணா, ரொம்ப லாங் போவோம், லாங் போயிட்டு பார்ப்போம். இதாங்க வேறு லெவலில் இருக்குல்லைங்க, அல்டிமேட் பண்ணலாம். இங்கேருந்து போகும்போது அண்ணன் வேற அந்த மலை உச்சிக்கு தாண்டா போகணும், அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னண்ணா சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே தான் சொன்னார், இல்லைடா இங்கே தாண்டா அப்படின்னு சொல்லிட்டாருங்க. நானும் ஷாக் ஆகிட்டேங்க அந்த மலை உச்சின்னு சொன்னோன்னே. இந்த ஊர் கிளைமேட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும். இப்போ வந்து வெயில் அடிச்சிச்சுன்னா வச்சுக்கோங்க, சுல்லுன்னு வெயில் அடிக்கும், அந்தளவுக்கு வெயிலாக இருக்கும். இப்போ இன்னும் வெயில் காலமே வரலைங்களா, இதாங்க சீதப்பால். இப்போ குளிச்சுட்டு இருந்தோம்லங்க, அதாங்க சீதப்பால். யாரும் இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்குங்க. அங்கெல்லாம் வந்து எல்லோரும் கிராமத்தில் குளிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம பசங்களாம் வந்தோம்னா பீஸ்ஃபுல்லாக வந்து குளிக்க முடியாது. இங்கே வந்தோம்னா பீஸ்ஃபுல்லாக குளிக்கலாங்க, அல்டிமேட்டாக இருக்கும். அதனால சொல்லி தாங்க இங்கே வந்தோம். பசங்களை பற்றி தெரியலைங்க, எல்லோரும் வார்த்தை பேசுவாங்க, அது இதுன்னு பண்ணுவாங்க. பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்பாங்க. வேறு இடத்துல வந்தோம்னா இங்கெல்லாம் வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. ப்ரைவேட்டான இடமா தான், ப்ரைவேட்டான இடம் தான் சொல்லப்போனால். மறுபடியும் நம்ம ரூம் போகிற வழி வந்துட்டோங்க. பார்வதிபுரத்துலேருந்து லெஃப்டில் ஒரு கட்டு வருங்க, அதில் போனோம்னா தாங்க அண்ணன் ரூம் இருக்குது. அதுலேருந்து ஆப்போசிட்டில் வந்து ரைட்டில் கட் பண்ணோம்னா நம்ம இப்போ போய் பார்த்துட்டு வந்தோம்ல, இங்கே குளிச்சுட்டு வந்தோம்ல அந்த இடங்க. இப்போ போகிற வழியெலாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. இங்கேருந்து அண்ணன் ரூம் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்னால் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆனால் பயங்கரமாக இருக்கும், வழியெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. அங்கங்கே மாங்காய் மரம், அங்கங்கே தென்னை மரம், தண்ணிக்கு பஞ்சமே இல்லை நான் சொல்லியிருக்கலைங்க. இப்போ பாருங்களேன், காட்டுறேன். இப்போ வந்து வெயில் காலம் தாங்க வரப்போகுது, ஆனாலும் இங்கே வந்து தண்ணி போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்களேன், வாய்க்கால் இதை விட அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கம்மி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் நைட்டு ஈவினிங் வரும்போது இதை விட அதிகமாக ஓடிட்டு இருந்துச்சுங்க. சரிங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறாங்க. இதோ அண்ணன் ரூமுக்கு வர போகிறோங்க. இன்னும் எதுவுமே சாப்பிட்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது சாப்பாடுக்கு வந்து 3 பேர் சாப்பிட்டோம்னா ஆளுக்கு சும்மா ஆவரேஜாக ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் வச்சுக்கோங்களேன் 150 ரூபா ஆச்சு. அதுவே பத்தாது, யாருக்குமே பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ சமைச்சிடலான்னு சொல்லிட்டு அதனால் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. தக்காளி சாப்பாடு சமைச்சிடலான்னு சொல்லிட்டு. முடிஞ்சால் சமைக்கிறது 2 கிளிப்பு நான் போடுறேங்க கண்டிப்பாக உங்களுக்கு. ரூமுக்கு வந்துட்டோங்க. வாய்க்கால் போயிட்டு குளிச்சுட்டுலாம் வந்துட்டோங்க. இப்போ டைம் என்ன இருக்குன்னா ஈவினிங் ஆயிடுச்சுங்க. ஏன்டா இவ்வளோ லேட்டுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, சாப்பாடெலாம் சாப்பிட்ணுன்னா ரொம்ப காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்க. அதனால சொல்லிட்டு தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்தால் ரொம்ப பசிங்க, அதனால சொல்லிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வந்துட்டாங்க. அதனால தாங்க லேட்டு. இன்னும் கொஞ்சம் நிறையா பசங்களாக இருந்தாங்கன்னா இன்னும் ஜாலியாக இருந்திருக்குங்க. ஜாலியாக இல்லையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க, ஜாலியாக தான் இருந்துச்சு. எப்படி சொல்லணுன்னா, நிறைய பசங்க இருக்கிறக்கும் ஒரு 3 பேர் இருக்கிறக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லைங்க. அதனால தாங்க. யார் பைக் எடுத்தாலும் மறக்காமல் ஹெல்மெட் போடுங்க. ரோட்டில் கவனம் இருக்கட்டும், கையில் வேகம் இருக்கட்டும், தலையில் ஹெல்மெட் இருக்கட்டும். இவ்வளோ தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சது. ஓகே, டாட்டா, பை பாய், டேக் கேர். Living life, every day, late at night, not okay, all I want